Hi everybody, superstar Rajinikanth உடைய சிக்டு வைப் மாபெரும் சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய சிக்டு வைப் சாங் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல கலெக்ட் இருக்கு. உங்களுக்கே தெரியும். இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓரிரு இடங்கள் தான் வராரு. ஓரிரு இடங்கள்ல வர்ற அந்த ஒரு சீனுக்காகவே இப்போ அதிரடியா லைக்கு வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. இது பெரிய மாபெரும் சாதனையாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தலைவர் அந்த பாடல்களை வரவே இல்லை, அந்த லிரிக்ஸ் மட்டும்தான் வருது. தியேட்டர்ல பார்த்து கொண்டாடுங்க அப்படின்னு சன் பிக்சர் ஹைப்பை ஏத்தாம நார்மலா இது லிரிக் வீடியோ தானே, லிரிக் மட்டும் வரும் அப்படின்றது தெள்ள தெளிவா அவங்க அடிச்சு தும்சம் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள் மத்தியில கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பாடல் வரிகள் அருமையா இருக்கு. என் ரூல யாராவது உடைச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, எனக்கு பாஸ் எவனும் இல்லடா அப்படின்னு அருமையான வரிகளை போட்டிருக்காரு அறிவு. இந்த பாடலை அழகா வடிவமைச்சிருக்காரு நம்ம சாண்டி மாஸ்டர். அனிருத் அவர்கள் இசை சொல்லவே தேவையில்ல, பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. நம்ம தலைவருடைய நடனம் அருமையா இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டிஆரும் அவருடைய பங்குக்கு சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு அப்படிதான் சொல்லுவேன். அற்புதமான ஒரு வீடியோ இது, எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பாடல் நிறைய பேர் அது இது அப்படி தலைவர் அதிகமா இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது தலைவர் நீங்க திரையில பாருங்க. ஏன்னா சன் பிக்சர் அதிரடியா இவங்க ஹைப் ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்கு வந்தாச்சு. ஏன்னா ஓவர் ஹைப் தான் உடம்புக்கு ஆகாது அப்படின்றது நம்ம தக்லைப்புக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கே தெரியும், தக்லைப்புக்கு 2 மாசமா உட்காந்து எங்கெங்கெல்லாம் அவங்க ஹைப் ஏத்துனாங்க, எப்படி எல்லாம் பேசினாங்க உங்களுக்கு தெரியும். அதாவது கமலஹாசனுடைய சொந்த படத்துக்கு கூட அவர் இப்படி பேசல, ஆனா இந்த படத்துக்கு அப்படி பேசினாரு. கேட்டிருக்கலாம். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கெல்லாம் ஹைப் எல்லாம் ஏத்தணும்னு தேவையில்லை. அது தலைவருடைய படம்னாலே அது ஹைப் தான். அதனால நாம எக்ஸ்ட்ரா ஹைப் எல்லாம் யாரும் ஏத்த தேவையில்லை. சன் பிக்சர் தெள்ள தெளிவா இருக்காங்க. இது இந்த ஃபார்முலா வெரி குட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவேன். இது ஜெயிலர்லயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோமோ வீடியோலாம் வெளியிட்டு ரசிகர்களை சும்மா மெய்சில் இருக்க வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அற்புதமா, அதாவது தலைவர் எப்படி டான்ஸ் ஆடுவார் அதை தான் அனிருத் அவர்கள் தலைவர் ஸ்டைலில் ஆடி இருக்காரு. தலைவரை நீங்க பார்க்கணும்னா திரையில பார்த்து கொண்டாடுங்க அப்படின்னு தெரிவிக்க விட்டாங்க. எது எப்படியோ இதுல ஆடியவங்க எல்லாமே தலைவருடைய வெறியர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அனிருத் அவர்கள் தலைவருடைய பயங்கரமான வெறியர் அப்படின்றது தெரியும். டிஆர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து தான் நான் திரைக்கு வந்தேன் நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வெறித்தனமான ரசிகர். அது மட்டும் இல்ல, சிம்பு அவருடைய மகன், அவரு அதுக்கு மேல வெறித்தனமான ரசிகர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவரு பார்க்காம இருக்க மாட்டாரு தலைவருடைய படத்தை. எது எப்படியோ இவரு டிஆரை பத்தி சொல்லணும்னா சூப்பர் ஆக்டர், சூப்பர் பாடலாசிரியர், சூப்பர் பாடகர், சூப்பர் மியூசிக் டைரக்டர், எல்லாமே சூப்பர் தான் அவருக்கு சொல்லணும். அவ்வளோ அற்புதமா அவருடைய திறமையை வளர்த்துருந்தாரு. ஆனா அந்த திறமைக்கு அவரு இப்ப தீனி போடாம விட்டுட்டாரு. கண்டிப்பா இது அனிருத் அவர்கள் அற்புதமான முன்னெடுப்பு. இவருக்கு நிறைய படங்கள்ல இப்ப வாய்ப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா டிஆர்லாம் ஒரு மகத்தான நடிகர்ன்றதோட கலைத்திறன் உடையவர். அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. தலைவரும் சரி அனிருத்தும் சரி அருமையான பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இனிமேல் வரும் படங்கள்ல டிஆர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. டிஆருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா இவர் போடுற குத்து டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா அப்படி போட்டு தாக்குறாரு மனுஷன். செம்மையா இருக்கு. பார்க்கக்குள்ள அவங்கவுங்க பங்குக்கு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. தலைவர் பங்கை நம்ம கண்டிப்பா திரையில பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாடலை முழுசா பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கார்ல தலைவர் சேர்ந்த அந்த ரகலை அவ்வளோ அருமையா வந்திருக்குதான். அப்படி செம்மையா மாசா டான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாம் ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. எப்படா தலைவருடைய கூலி படம் திரைக்கு வரும் அப்படின்னு, எப்படா ஆகஸ்ட் 14 வரும் அப்படின்னு எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா திரை விரும்பிகளும், அது மட்டும் இல்ல, லோகேஷ் கனகராஜுடைய ரசிகர்கள், அனிருத் ரசிகர்கள், நாகார்ஜுனா ரசிகர்கள், உபேந்திரா ரசிகர்கள், அமீர்கான் ரசிகர்கள், சத்யராஜ் ரசிகர்கள், ஸ்ருதிஹாசன் ரசிகர்கள், பூஜா ஹெக்டே ரசிகர்கள், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சோபின் சாகர் ஒரு பெரிய, அதாவது நடிகர்களுடைய சொல்லும் போதே மூச்சு வாங்குது பாருங்க. அப்படி நடிகர் பட்டாளம் இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க திரையில பார்த்து தெரிஞ்சுக்கீங்க. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மரணமா சாதனை படிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நான் 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.